கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. யார் ஒருத்தங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, நம்ம ஆவியில நம்ம எப்படி இருக்கிறோமா? புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் எப்படி இருக்குதா? புதிதாய் இருக்கிறதா. இந்த புதிதாக்கப்பட்ட இந்த ஆவியில நம்ம எப்படி இருக்கிறோமா? தேவ வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அவருடைய சுகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புதிய ஆவியில இந்த உலகத்தை படைத்தவர் நமக்குள், நம்முடைய ஆவியில் நம்முடனே கூட ஒன்றாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வாழ்வை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக. அப்படின்னா விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் அப்படின்னு சொன்னா நாம் தேவனை நம்புகிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா வேதத்துல அதுக்கு இன்னொரு விளக்கம் போடப்பட்டிருக்கு. என்ன விளக்கம் அப்படின்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் அப்படிங்கிறது நம்முடைய கண்களால் பார்ப்பதற்கு ஆதாரம் இருக்காது. அவருடைய வார்த்தை நம்முடைய சூழ்நிலைகளில் என்ன சொல்லுகின்றதோ அதற்கு என்ன செய்யாதா? நம்முடைய சூழ்நிலைகளை ஆதாரம் இருக்காது. ஒரே ஒரு ஆதாரம் அவருடைய வார்த்தை மட்டும்தான். அந்த சூழ்நிலைகள்ல அங்கு எதிர்மறையாக இருக்கும் போது அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வது, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நான் செயல்படுகிறது, இதுக்கு பேரு தான் விசுவாசம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனுக்கு வல்லமை இருக்கு, நான் அவரை அன்பு செய்கிறேன், தேவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வேதத்தை ரொம்ப நேசிக்கிறேன், இதை தான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? விசுவாசம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே விசுவாசம்னா என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நான் நம்பி இருக்கின்ற பொருளுக்கு அது உறுதியை கொடுக்குதான். நீங்கள் ஒரு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தீங்கன்னா அவருடைய வார்த்தையின் வல்லமையானது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. உங்க பிரச்சனைகள்ல உங்களுக்கு விடுதலை வேணும்னு சொன்னா நீங்க நம்பி இருக்கின்றவைக்கு அவருடைய வல்லமையானது விடுதலையை கொடுக்கிறது. எப்படி கொடுக்குதா? அந்த விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு நீங்க ஆதாரத்தை உங்க சூழ்நிலைகள்ல தேடுனீங்கன்னா ஆதாரமே இருக்காது. ஆனா நம்ம எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? அவருடைய வார்த்தை சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நான் அதை நம்புறேன், ஆனாலும் பலவீனம் இருக்குதே, என் உடம்புல அந்த அறிகுறிகள் இருக்குதே, அந்த சோர்வு இருக்குதே அப்படின்னு சொல்லி விசுவாசம் என்ன செய்யாது? சொல்லாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மனிதராக இருக்கும்போது அங்கு காற்றையும் கடலையும் அவர் அதட்டுகிறார். அவர் அதட்டும் போது காற்று கடலும் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தது, புயல் அடிச்சுக்கிட்டு இருந்தது. படகுகள் நிரம்பத்தக்க அந்த தண்ணி என்ன செஞ்சுதான்? மேல வந்துதான். அங்க அவர் இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லும் போது அது அமைதலாய் இருப்பதற்கு ஏதாவது அங்க சூழ்நிலை இருந்துதா? இல்ல. லாசரு மரிச்சு 4 நாள் ஆயிட்டு எழுந்து வருகிறதற்கு அங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துதா? இல்ல. சோம்பின கையுடைய ஒரு மனுஷன், கையோட வளர்ச்சி அவருக்கு என்ன செய்யல? இல்ல. அந்த கை வளர்கிறதற்கு அங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துதா? இல்ல. அந்த சூழ்நிலைகளை பார்த்து என்ன பேசினாரு? இவ்வளோ புயல் அடிக்குதே, படகு முழுசும் தண்ணி நிரம்பிட்டே, இந்த கை சூம்பி போயிருக்குதே,
எப்படி முளைக்கும் அப்படி கேட்டாரா? உன் கையை நேராக நீட்டுன்னு சொன்னாரா? உன் கையை நேராக நீட்டு. அந்த கை என்னாச்சுதான்? இன்னொரு கை மாதிரி அது சொஸ்தமாயிற்றான். எங்கேயாவது புயல் அடிக்கிற கடல் நீ இறையாதே அப்படின்னு சொன்னா அது நிக்குமா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பேசினாரு? இவ்வளோ புயல் அடிக்குதே, நம்ம இந்த நேரம் வந்திருக்க கூடாதோ, நம்ம கிளம்பி இருக்க கூடாதோ அப்படி சொன்னாரா? எழுந்து ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? படகு நிறைய தண்ணி இருக்கு, சீஷர்கள் கத்துறாங்க, பயப்படுறாங்க. இந்த பயம் வருகிறது இயற்கையா இயற்கை இல்லையா? இயற்கை. இவ்வளத்துக்கும் அந்த சீஷர்கள்ல நிறைய பேர் யாரு தெரியுமா? மீனவர்கள், நீச்சல் தெரிஞ்சவங்க, கடலை பற்றி அறிந்தவர்கள், அதோட இயல்பு பற்றி அவங்களுக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும், அனுபவம் மிக்கவர்கள். அந்த அனுபவம் மிக்கவர்கள் கத்தி பயந்தாங்கன்னா அந்த புயல் எப்படிப்பட்டதா இருக்கும்? ரொம்ப சின்ன புயலா இருக்குமா? நிச்சயமா இல்லை. அது உயிருக்கு அச்சுறுத்துற வகையில தான் அது இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சீஷர்களை பார்த்தவர் என்ன சொன்னாரு? நீங்க பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அப்படி சொன்னாரா? ஏன் பயந்தீங்கன்னு கேள்வி கேட்டாரா? விசுவாசம் அப்படிதான் கேட்கும். விசுவாசம் தன்னுடைய கண்களால் சூழ்நிலையை பார்க்காது. விசுவாசம் தன்னுடைய காதுகளினால் அவிசுவாசத்தை கேட்காது. விசுவாசம் கண்ணு முன்னாடி எரிகோ கோட்டை நின்று கொண்டிருக்கிறது அது என்ன செய்யாது? பார்க்காது. அது தகர்ந்து விழுகின்ற சத்தத்தை அது என்ன செய்யும்? கேட்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இப்படிதான் விசுவாசத்தோட இருந்தார். நீங்க சொல்லலாம், அவர் ஆண்டவர், அவர் கடவுள், அப்படி இருந்தாரு, நீங்க என்னை அப்படி இருக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அவர் வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? 1 யோவான் 4:17, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். யாரு இருக்கிற பிரகாரமாக நாம இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அதே போல நாமும் என்ன செய்யறோமா? இருக்கிறோமா? எங்க? பரலோகத்துக்கு போயா? இந்த உலகில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க கண்ணாடியை பார்த்து உங்க மனுஷ சரீரத்தை பார்க்காதீங்க. இத சொல்லல, புதிய சிருஷ்டியா இருக்கிறோம்னு பார்த்தோம் இல்லையா? உங்களுடைய புதிய சிருஷ்டியின் இயல்பு இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே இயல்பை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே இயல்பை நம்முடைய புதிய ஆவி பெற்றிருக்கிறது. நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.